12ஆம் வகுப்பு தமிழ் வழியில் பயிலும் மாணவர்களுக்கு இனிய வணக்கம். நான் உங்கள் இயற்பியல் ஆசிரியர் சந்தான கிருஷ்ணன். சென்ற வகுப்புல மின்புலத்துக்கும் மின் அழுத்தத்துக்கும் இடையிலான தொடர்பு பார்த்தோம். அதன் பிறகு சீரான மின்புலத்துக்குள்ள ஒரு மின் இருமுனை உள்ள போது அதனுடைய மின் அழுத்த ஆற்றலுக்கான சமன்பாடு பார்த்தோம். இப்போ நாம காஸ் விதியை பத்தி பார்க்க போறோம். காஸ் விதியை பார்க்கறதுக்கு முன்னாடி மின்பாயம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம மின்பாயம்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ மின்பாயம்னா என்னன்னு பார்க்கலாம். இதை இங்கிலீஷ்ல எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மின்புல கோடுகளுக்கு குறுக்கே அமைந்த குறிப்பிட்ட பரப்பு ஒன்றின் வழியே பாயும் மின்புல கோடுகளின் எண்ணிக்கை மின்பாயம் எனப்படும். மின்புல கோடுகளை பத்தி ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த மின்புல கோடுகளுக்கு குறுக்காக ஒரு குறிப்பிட்ட பரப்பை நம்ம வைக்கும் போது அந்த பரப்புக்குள்ள எவ்வளவு மின்புல கோடுகள் போகுதோ அந்த கோடுகளின் எண்ணிக்கையை தான் நம்ம மின்பாயம் அப்படின்னு சொல்றோம். இப்ப பிளஸ் கியூ அப்படின்னு ஒரு நேர்மின்னூட்டத்தை எடுத்துக்கலாம். அதுல இருந்து வெளியேற மின்புல கோடுகளை நம்ம கருதலாம். இதுதான் பிளஸ் கியூ நேர்மின்னூட்டம். இதுல இருந்து மின்புல கோடுகள் இந்த புள்ளி மின்னூட்டத்தில இருந்து வெளிநோக்கி செல்லும். இதுல இந்த புள்ளி மின்னூட்டம் பிளஸ் கியூல இருந்து செல்லக்கூடிய மின்புல கோடுகள். இப்ப நம்ம ஒரு குறிப்பிட்ட பரப்பு நம்ம கருதலாம். ஏ என்ற பரப்பு. இப்ப இந்த கேபிட்டல் ஏ என்ற பரப்பு இந்த மின்புல கோடுகள் போகுது இல்லையா, அந்த திசையில குறுக்காக நான் வச்சிருக்கேன். இதே மாதிரி இப்ப இதே அளவு கொண்ட இன்னொரு பரப்பு நான் எடுத்துக்கிறேன். பி என்ற பரப்பு. இந்த பி பரப்பும் ஏ பரப்பும் ஒரே அளவுடையது. ஆனா இந்த ஏ பரப்பின் வழிய குறுக்கா இதுக்குள்ள எத்தனை மின்புல கோடுகள் பார்த்தீங்கன்னா இந்த பி பரப்புக்குள்ள போற மின்புல கோடுகளின் எண்ணிக்கையை விட இங்க அதிகமா இருக்கும். அதாவது குறிப்பிட்ட பரப்புக்குள்ள போற மின்புல கோடுகளின் எண்ணிக்கையை தான் நம்ம மின்பாயம் அப்படின்னு சொல்றோம். அதாவது மின்புல கோடுகள் எவ்வளவு நெருக்கமா இருக்கு அப்படின்றதான் சொல்றதுதான் இங்க மின்பாயம். ஒரு புள்ளி மின்னோட்டத்துல இருந்து ஒரு தொலைவு செல்ல செல்ல எப்படி மின்புல மதிப்பு மாறுதோ அதே மாதிரி மின்பாயம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இதனுடைய மதிப்பும் மாறிட்டே இருக்கும். இப்ப சீரான மின்புலத்தின் மின்பாயம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சீரான மின்புலத்தை எடுத்துக்கலாம். இது ஒரு சீரான மின்புலம். இந்த திசையில் இருக்க ஒரு சீரான மின்புலம். இந்த சீரான மின்புலத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட பரப்பு ஏ இருக்கிறதா எடுத்துக்கலாம். அந்த பரப்பானது இந்த மின்புலத்துக்கு செங்குத்தாக உள்ளது. இப்ப நம்ம எடுத்துக்கிற பரப்பு இந்த மின்புல கோடுகளுக்கு செங்குத்தா இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்குவோம். இதுதான் இந்த பரப்பு ஏ. இந்த பரப்புடைய திசை என்பது இதுதான். இந்த திசையில் இருக்கும், அதாவது மின்புலத்தோட திசையில இருக்கும். இந்த பரப்பானது இந்த மின்புலத்துக்கு செங்குத்தா இருக்கும்போது இந்த பரப்பின் திசை என் கேப் இந்த மின்புலத்துக்கு இணையா இருக்கு. இப்ப இந்த பரப்பின் வழியே செல்லும் மின்பாயத்தை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா phi E is equal to E dot A அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த மின்புலத்தோட எண் மதிப்பு இன்ட்டு இந்த பரப்பினுடைய எண் மதிப்பு. இந்த பரப்புக்குள்ள போற மின்புல கோடுகளின் அளவு மின்பாயம் phi E is equal to E dot A. இப்ப இந்த பரப்பை நம்ம வேற மாதிரி பொசிஷன்ல வைக்கலாம். இப்ப
இந்த பரப்பை நம்ம இந்த மின்புலத்துக்கு இணையான திசையில வைப்போம். மறுபடியும் சீரான மின்புலத்தை எடுத்துக்கலாம். இப்ப இந்த பரப்பை மின்புலத்தோட திசைக்கு இணையாக இந்த மாதிரி வைப்போம். இதுதான் இந்த பரப்பு A. இப்ப இந்த பரப்போட திசை மின்புலத்துக்கு செங்குத்தா இருக்கு. அதாவது இதுதான் n கேப். பரப்போட திசை மின்புலத்துக்கு செங்குத்தா இருக்கு. இந்த பரப்பானது மின்புலத்துக்கு இணையா இருக்கு. இப்ப இந்த பரப்புக்குள்ள எத்தனை மின்புல கோடுகள் போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பரப்புக்குள்ள மின்புல கோடுகளே போகாது. அப்ப இங்க மின்பாயம் 0. அதாவது இந்த குறிப்பிட்ட பரப்பின் வழியே செல்லக்கூடிய மின்புல கோடுகளின் எண்ணிக்கை சுழி. அடுத்ததா இந்த பரப்பின் திசை n கேப் இருக்கு இல்லையா, இந்த பரப்பானது இந்த பரப்பின் திசை இந்த சீரான மின்புலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட கோணத்துல சாய்வாக இருக்கும்போது இந்த மின்பாயம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். மறுபடியும் இந்த சீரான மின்புலத்தை எடுத்துக்கலாம். இதுதான் n கேப், இந்த பரப்பு A திசை. இந்த பரப்பானது இந்த மின்புலத்தோட தீட்டா கோணம் சாய்வாக உள்ளது. இதுதான் மின்புலத்தின் திசை. அதாவது மின்புலம் இந்த திசையில இருக்கும். பரப்பானது மின்புலத்தோட தீட்டா கோணம் சாய்வாக உள்ள போது இப்ப மின்புல கோடுகளின் எண்ணிக்கை எவ்வளோ, அதாவது இந்த பரப்புக்குள்ள போற மின்புல கோடுகளின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இந்த n கேப் இந்த பரப்பின் திசை இருக்கு இல்லையா, இந்த n கேப்க்கு இணையா இருக்கிற மின்புல கோடுகள் மட்டும்தான் இந்த பரப்புக்குள்ள போகும். அப்ப இந்த n கேப்க்கு இணையா இருக்கிற மின்புல கோடுகளை இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த E வெக்டரை இப்ப ரெண்டு கூறுகளா பிரிக்கலாம். ஒரு கூறு இந்த n கேப்க்கு இணையா இருக்கிற கூறு, இந்த திசையில n கேப்க்கு இணையா இருக்கிற கூறு. இன்னொரு கூறு அதுக்கு செங்குத்தானது, n கேப்க்கு செங்குத்தானது. இப்ப இந்த n கேப்க்கு இணையா இருக்கிற கூறை E cos θ அப்படின்னு சொல்லலாம். இப்ப n கேப்க்கு இணையான கூறு இந்த மின்புலம் மட்டும்தான் இந்த பரப்புக்குள்ள போகும். E sin θ திசையில் இருக்கிற மின்புல கோடுகள் இந்த பரப்புக்குள்ள போக முடியாது. இந்த n கேப்க்கு இணையா இருக்கிற மின்புலத்தோட E cos θ கூறு மட்டும்தான் மின்பாயத்துக்கு காரணமா இருக்கும். அதாவது phi is equal to E cos θ into A. இங்க θன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மின்புலத்தின் திசைக்கும் இந்த பரப்பிற்கு செங்குத்தா வரையணும் இல்லையா, இந்த பரப்போட திசை n கேப், இதுக்கும் இடையில உள்ள கோணம் தான் θ. இப்ப ஒரு குறிப்பிட்ட பரப்பின் வழியே செல்லும் மின்பாயம், அதாவது சீரான மின்புலத்துல ஒரு குறிப்பிட்ட பரப்பின் வழியே செல்லும் மின்பாயத்தை எப்படி வரையறுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, phi E is equal to E vector dot A vector அப்படின்னு வரையறுக்கலாம். அதாவது E A cos θ அப்படின்னு எழுதலாம். சீரான மின்புலத்துல ஒரு குறிப்பிட்ட பரப்பின் வழியே செல்லும் மின்பாயத்துக்கான சமன்பாடு phi E is equal to E A cos θ. இங்க மின்புலமானது E ஆனது ஒரு வெக்டர் அளவு, இங்க பரப்பு ஏவும் ஒரு வெக்டர் அளவு. இது ரெண்டுமே வெக்டரா இருந்தாலும் இது ரெண்டுத்தையும் புள்ளி பெருக்கல் எடுத்து இந்த மின்பாயத்தின் மதிப்பு ஒரு ஸ்கேலர் அளவா இருக்கு. இப்ப இந்த மின்பாயத்தின் அலகு பார்க்கலாம். இந்த மின்புலத்தோட அலகு நியூட்டன் கூலும்
மைனஸ் 1 தெரியும். இந்த பரப்போட அலகு மீட்டர் ஸ்கொயர். அப்போ இதை எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் மைனஸ் 1 எழுதலாம். இதுதான் வந்து மின் பாயத்துக்கான அலகு. இப்போ நம்ம பார்க்க போகிறது சீரற்ற மின்புலம் மற்றும் ஏதேனும் ஒரு வடிவம் உள்ள பரப்பிற்கு மின்பாயம் பார்க்க போறோம். சீரற்ற மின்புலம்னா நமக்கு என்னன்னு தெரியும். மின்புலத்தோடைய எண் மதிப்பு மற்றும் திசை இது ஒவ்வொரு புள்ளியிலையும் மாறிக்கினே இருந்ததுன்னா இதை நம்ம சீரற்ற மின்புலம் சொல்லுவோம். ஒரு சீரற்ற மின்புலத்தை இப்ப எடுத்துக்கலாம். இது ஒரு சீரற்ற மின்புலம். E வெக்டார். இந்த E வெக்டார் ஆனது ஒவ்வொரு இடத்துலயும் இதனுடைய மதிப்பு மாறிட்டே இருக்கும். இதை நம்ம சீரற்ற மின்புலம் சொல்றோம். இப்ப நாம எடுத்துக்கிற பரப்பும் ஒரு சீரான பரப்பு கிடையாது. ஒரு சமதளமான ஒரு பரப்பு எடுத்துக்க மாட்டோம். ஏதேனும் ஒரு வடிவம் உள்ள பரப்பு இதை எடுத்துக்கலாம். இப்ப ஏதாவது ஒரு வடிவம் உள்ள ஒரு பரப்பு எடுத்துக்கலாம். இந்த பரப்பை ஏதேனும் ஒரு வடிவம் உள்ள பரப்பை நம்ம எடுத்துக்கலாம். இந்த பரப்பை ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பரப்போட மொத்த அளவை ஏ கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கலாம். இந்த பரப்பு மேல ஒரு சிறிய பகுதியை எடுத்துக்கிறேன். நான் ஒரு சிறிய பகுதியை எடுத்துக்கிறேன். இந்த பரப்புல இந்த பரப்போட மதிப்பை டெல்டா ஏஐ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஒரு சிறிய பகுதி டெல்டா ஏ. இதனோட திசை இந்த பக்கம் இருக்கு. இந்த பரப்பு டெல்டா ஏஐ சொன்னோம் இல்லையா, டெல்டா ஏஐ. இந்த பரப்புடைய திசை இந்த பக்கம் இருக்கு. இப்ப இந்த பரப்புல இந்த டெல்டா ஏஐ பரப்புல இருக்கிற மின்புலத்தின் திசை, இந்த மின்புலத்துடைய மதிப்பு மற்றும் திசை எந்த பக்கம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இந்த பக்கம் இருக்கிறத எடுத்துக்கோம். இது இஐ. இந்த பரப்பு டெல்டா ஏஐ பகுதியில் இருக்கிற மின்புலத்துடைய திசை இஐ. இப்ப இந்த சிறிய பரப்பு இருக்கு இல்லையா, டெல்டா ஏஐ, இந்த சிறிய பரப்பின் வழியே இருக்கிற மின் பாயத்தை எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஐ வெக்டார் டாட் டெல்டா ஏஐ வெக்டார் அப்படின்னு எழுதலாம். இது வந்து இந்த சிறிய பரப்பின் வழியே இருக்கிற மின்பாயம். இப்ப இந்த மொத்த பரப்பு ஏ இருக்கு. இந்த மொத்த பரப்பின் வழியே இருக்கிற மின்பாயத்தை எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்க. இப்ப இந்த சிறிய பரப்பு எடுத்துட்டு இல்லையா, இதே மாதிரி இந்த ஏ பரப்பு முழுவதும் நிறைய பரப்புகளை நம்ம பிரிச்சுக்கணும். அதாவது டெல்டா ஏ1, டெல்டா ஏ2, டெல்டா ஏ3 அப்படி பிரிச்சுக்கணும். அப்ப அந்த குறிப்பிட்ட பரப்புகள் சிறிய பரப்புகளின் வழியே போற மின்புலத்தை E1, E2, E3 அப்படின்னு சிறு சிறு பகுதிகளை நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இந்த மொத்த பரப்பளவு ஏவுக்கான மின்பாயம் அது எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பை E is equal to E1. இது எது வழியே போற மின்பாயம் டெல்டா A1 வெக்டார், இது வழியே போற மின்பாயம். அதே மாதிரி E2 இது டெல்டா A2 வழியே போற மின்பாயம். அடுத்தது டெல்டா A3 வழியே போற மின்பாயம் E3. இந்த மாதிரி n வரைக்கும் நம்ம எழுதலாம். டெல்டா AN வழியே போற மின்பாயம் EN. இது மொத்தமா இந்த மொத்த A பரப்பின் வழியே போற மொத்த மின்பாயத்தை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா summation over I is equal to 1 to n EI vector dot delta AI vector அப்படி எழுதலாம். இதுதான் இந்த பரப்பு கேபிட்டல் A, இந்த மொத்த பரப்பின் வழியே இருக்கக்கூடிய மின்பாயத்தின் அளவு. இந்த மின்பாயத்தோட மதிப்பை இன்னும் துல்லியமா கணக்கிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
இந்த பரப்புல ஒரு சிறிய கூறு எடுத்துட்டோம் இல்லையா, டெல்டா ஏஐ. இந்த டெல்டா ஏஐயோட மதிப்பை மிகவும் சிறியதா எடுத்துக்கணும், அதாவது டென்ஸ் டு 0 அப்படின்னு எடுத்துக்கணும். டெல்டா ஏஐ டென்ஸ் டு 0, அதாவது மிகவும் சிறிய மதிப்பை எடுத்துக்கணும். அதாவது இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை டிஏ அப்படின்னு எழுதலாம். டெல்டா ஏஐ டென்ஸ் டு 0னா அந்த சிறிய பரப்பை டிஏன்னு எழுதலாம். அந்த டிஏ பரப்புன்றது மிகவும் சிறிய மதிப்பு. அப்ப டெல்டா ஏஐ பதிலாக நம்ம டிஏ வெக்டர் போடுவோம். அப்படி போடும்போது இந்த சமேஷன் இன்டகிரேஷன் மாறிடும். அப்ப இந்த சமன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமன்பாடு 5e is equal to integral e vector dot dA vector. இந்த d என்றது மிகவும் சிறிய பரப்பு. இந்த சிறிய பரப்பின் வழியே போற மின்புலத்தை E வெக்டர் அப்படின்னு சொல்றோம். அதாவது சீரற்ற மின்புலத்தில் இருக்கிற ஒரு சீரற்ற ஒழுங்கற்ற வடிவமுடைய பரப்பின் வழியே போற மின் பாயத்தை கண்டுபிடித்துக்கான சமன்பாடு 5 is equal to integral E vector dot dA vector. இப்ப மூடிய பரப்புகளுக்கு மின்பாயத்தை பார்க்கலாம். எந்த ஒரு பரப்பா இருந்தாலும், அது திறந்த பரப்பா இருந்தாலும், ஒழுங்கற்ற வடிவமுடைய பரப்பா இருந்தாலும், இல்ல ஒழுங்கான வடிவமுடைய பரப்பா இருந்தாலும், அந்த பரப்புகளுக்கான மின்பாயத்துக்கான சமன்பாடு 5 is equal to integral E vector dot dA vector அப்படின்னு பார்த்தோம். இது எந்த விதமான இந்த சமன்பாடு வந்து எந்த விதமான பரப்பா இருந்தாலும், எந்த விதமான மின்புலமா இருந்தாலும், அதாவது சீரற்ற மின்புலமா இருந்தாலும், சீரான மின்புலமா இருந்தாலும் இந்த சமன்பாடு எல்லாத்துக்குமே பொருந்தும். இப்ப நம்ம மூடிய பரப்புகளுக்கு நம்ம மின்பாயத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சமன்பாட்டில் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச். என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டெகிரல் மேல ஒரு சர்க்கிள் போடுவோம். அதாவது இந்த இன்டெகிரல் சைன் மேல ஒரு சர்க்கிள் போட்டோம்னா இது ஒரு மூடப்பட்ட பரப்புன்னு அர்த்தம். இந்த S வந்து இது பரப்புக்கான தொகையிடலை குறிக்குது, சர்ஃபேஸ் இன்டெகிரல் அப்படின்னு அர்த்தம். இதுதான் மூடிய பரப்புகளுக்கான மின்பாயத்துக்கான சமன்பாடு. இது ரெண்டுமே வெக்டரா இருக்கிறதால இந்த சமன்பாடு நம்ம இப்படி எழுதலாம். E dA cos theta அப்படின்னு எழுதலாம். இப்போ ஒரு மூடிய பரப்பை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மூடிய பரப்பு என்னன்னு பார்ப்போம். இந்த பேப்பர் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு பரப்பளவு இருக்கு, நீளம் என்று அகலம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு பரப்பளவு இருக்கு. இது ஒரு மூடிய பரப்பா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இந்த வாட்டர் கன் கவனிங்க, இந்த வாட்டர் கனோட பரப்பு ஒரு மூடிய பரப்பா. இப்ப இந்த மூடியை ஓபன் பண்ணிடுறேன். இப்ப இந்த இடத்துல வந்து திறப்பு இருக்கு. இப்ப இந்த பரப்பானது ஒரு மூடிய பரப்பா. இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது ஒரு மூடிய பரப்பு இல்ல, இந்த இடத்துல திறந்திருக்கு. ஸோ இந்த பரப்புக்குள்ள ஒரு குறிப்பிட்ட பருமன் முழுவதுமா அடைபடணும். ஒரு குறிப்பிட்ட கன அளவு ஒரு குறிப்பிட்ட பரப்புக்குள்ள அடைபடுற மாதிரி இருக்கிற பரப்பு தான் நம்ம ஒரு மூடிய பரப்புன்னு சொல்றோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோழி முட்டையை எடுத்துக்கலாம். ஒரு கோழி முட்டையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கோழி முட்டையோட பரப்பு வந்து ஒரு மூடிய பரப்பு. அதுல எங்கேயுமே திறப்பு கிடையாது, ஃபுல்லா க்ளோஸ்டு. அதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபுல்லா எல்லா பக்கமும் க்ளோஸ் ஆன ஒரு பாக்ஸ், ஒரு அட்டைப்பொட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அட்டைப்பொட்டி கூட ஒரு மூடிய பரப்பு தான். இந்த மாதிரி நம்ம எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு ட்ரம் எல்லா இடத்தையும் டைட்டா மூடிலாம் டைட்டா போட்டு மூடி வச்சுக்க ஒரு ட்ரம், ஒரு உருளை, அது ஒரு மூடிய பரப்பு. ஒரு பால், ஒரு ஃபுட்பால் எடுத்துக்கலாம், காத்து நல்லா டைட்டா அடிச்சு வச்சிருக்கோம். இப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட பருமன் அதுக்குள்ள அடங்கி இருக்கு இல்லையா, அது எல்லா பக்கமும் மூடி இருக்கு இல்லையா அந்த பரப்பு, அதனால அந்த பந்து நம்ம ஒரு மூடிய பரப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம காத்து வண்டியில் இருக்க டியூப் இருக்கு இல்லையா, டியூப் கூட நம்ம மூடிய பரப்புன்னு சொல்லலாம். ஏன்னா அத உள்ள காத்து வச்சு அதை ஃபுல்லா மூடி வச்சிருக்கோம். இந்த மாதிரி எந்த பக்கமும் திறப்பு இல்லாம ஒரு குறிப்பிட்ட பருமனை உள்ளடக்கி இருக்கிற ஒரு பரப்பை தான் நம்ம மூடிய பரப்பு அப்படின்னு சொல்றோம். இப்போ ஏதோ ஒரு வடிவம் உள்ள ஒரு மூடிய பரப்பு எடுத்துக்கலாம்.
இது ஒரு மூடிய பரப்பு. இப்ப இங்க மின்பாயமானது, அதாவது மின்புல கோடுகள் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோ. சீரற்ற மின்புல கோடுகள் இருக்குது. இது மாதிரி சீரற்ற மின்புல கோடுகள் இந்த பரப்புக்குள்ள போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சீரற்ற மின்புலத்துல இந்த மாதிரி ஒரு ஒழுங்கற்ற பரப்பு இருக்கிறத எடுத்துக்கலாம். இப்ப இந்த சீரற்ற பரப்பு, ஒழுங்கற்ற பரப்புல இந்த சீரற்ற மின்புலத்தால உருவாகிற மின்பாயத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த சீரற்ற ஒரு மூடிய பரப்பு, இது வழியே போற ஒரு மின்புல கோடு நான் எடுத்துக்கிறேன். இப்ப இந்த கேஸ் பார்க்கலாம். ஒரே ஒரு மின்புல கோடு, இது ஒரு ஒழுங்கற்ற வடிவமுடைய ஒரு மூடிய பரப்பு. இப்ப இதுக்கு மின்பாயத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு ஒழுங்கற்ற வடிவமுடைய ஒரு மூடிய பரப்பு. இப்ப ஒரு மின்புல கோடு இது வழியா போகுது. இந்த மின்புல கோடு இந்த பரப்பு வழியா போயிட்டு இருக்கு. இப்ப இந்த மின்புல கோடு இந்த இடத்துல பரப்புக்குள் நுழையுது இல்லையா, இந்த இடத்துல பரப்பினுடைய திசையை பார்க்கலாம். இந்த பரப்பு DA ஓட திசை, இந்த பரப்பு DA ஓட திசை எந்த பக்கம் இருக்கும்? இந்த பரப்புக்கு செங்குத்தா இருக்கும், இந்த திசையில இருக்கும். இதுதான் DA ஓட திசை. இந்த பரப்பு DA ஓட திசை இந்த திசை. அப்ப இங்க இந்த பரப்புல மின்புலத்தோட திசை எந்த பக்கம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கும். E வெக்டர். இது ரெண்டுத்துக்கும் இடையில E வெக்டருக்கும் BA வெக்டருக்கும் இடையில இருக்க கோணம் இந்த மதிப்பு. இது பாருங்க, இந்த தீட்டாவோட மதிப்பு பாத்தீங்கன்னா இது வந்து 90 டிகிரியை விட அதிகமா இருக்கும். 90 டிகிரியை விட அதிகமா இருக்கும். இந்த தீட்டாவோட மதிப்பு 90 டிகிரி விட அதிகமா இருக்கு. இது ஒரு விரிகோணம். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல இந்த மின்புலத்தோட திசை மற்றும் மதிப்பு பாத்தீங்கன்னா E வெக்டர். இப்ப இந்த இடத்துல இருக்க இந்த சிறிய பரப்பு எடுத்துக்கலாம் DA. இந்த DA ஓட திசை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம். இதுதான் இந்த DA ஓட திசை. இது ரெண்டுத்துக்கு இடையில இருக்க கோணம் தீட்டா. இந்த தீட்டா வந்து பாத்தீங்கன்னா 90 டிகிரிக்கும் குறைவா இருக்கும். 90 டிகிரிக்கும் குறைவா இருக்கும். இப்ப தீட்டாவோட மதிப்பு 90 டிகிரிக்கு குறைவா இருந்ததுன்னா இது ஒரு நேர்குறி மதிப்பா இருக்கும். காஸ் தீட்டாவோட மதிப்பு நேர்குறி மதிப்பா இருக்கும். இதே தீட்டாவோட மதிப்பு 90 டிகிரிக்கு அதிகமா ஒரு விரிகோணமா இருந்தா 90ல இருந்து 180 வரைக்கும் இருந்ததுன்னா இந்த காஸ் தீட்டாவோட மதிப்பு எதிர்குறி பெறும். அதாவது பரப்புக்கு உள்ள, ஒரு மூடிய பரப்புக்கு உள்ள வர மின்புலம் ஒரு எதிர்குறி மின்பாயத்தை உருவாக்கும். பரப்பை விட்டு வெளியே போற மின்புலம் ஒரு நேர்குறி மின்பாயத்தை உருவாக்கும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு மூடிய பரப்புக்குள்ள மின்புல கோடுகள் உள்ள வந்ததுன்னா அந்த பரப்பில வழியா இருக்கிற மின்பாயமானது எதிர்குறி பெறும். இதே ஒரு மூடிய பரப்புக்கு உள்ள இருந்து மின்புல கோடுகள் வெளிநோக்கி சென்றதுன்னா அப்ப அந்த பரப்பின் வழியா இருக்கிற மின்பாயம் நேர்குறி பெறும். அப்ப மின்பாயமானது நேர்குறி மதிப்பாகவும் இருக்கலாம், எதிர்குறி மதிப்பாகவும் இருக்கலாம், சுழி மதிப்பாகவும் இருக்கலாம். இப்ப நம்ம பார்க்க போற தலைப்பு கிராஸ் விதி. ஒரு புள்ளி மின்னோட்டத்தை எடுத்துக்கலாம். இது ஒரு நேர் மின்னோட்டம் பிளஸ் Q அப்படின்ற ஒரு நேர் மின்னோட்டம். இந்த மின்னோட்டத்துல இருந்து R தொலைவு, இந்த R தொலைவு ஆரமா வச்சு ஒரு கற்பனையான கோலத்தை கருதுறேன். இத R தொலைவு, இந்த மின்னோட்டத்துல இருந்து R தொலைவு ஆரமா எடுத்துக்கிட்டு ஒரு கற்பனையான கோலத்தை நம்ம நினைச்சுக்கலாம்.
இது ஒரு கற்பனையான கோளக பரப்பு. இந்த பரப்புல ஒரு சிறிய பகுதியை நான் எடுத்துக்கிறேன். இந்த பரப்பு மேல ஒரு சிறிய பகுதியை நான் எடுத்துக்கிறேன். இந்த பரப்பினுடைய திசை இந்த கோளக பரப்பினுடைய இந்த இடத்துல இதுக்கு செங்குத்தா இந்த பக்கம் இருக்கும். இதான் வந்து dA. இப்ப இந்த இடத்துல இந்த புள்ளி மின்னோட்டத்தால உருவாகிற மின்புலத்தின் திசை, அதாவது இந்த சிறிய பரப்பு dA வழிய போற மின்புல கோடுகளின் அளவை நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த புள்ளி மின்னோட்டத்துல இருந்து மின்புல கோடுகள் வெளிநோக்கி செல்லும். இப்ப இந்த dA வழியா போற மின்புல கோடுகள் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மின்புல கோடுகளின் திசையும் இந்த பக்கம் தான் இருக்கும். அதாவது E வெக்டர் இந்த திசையில இருக்கும். அதாவது E வெக்டர் ஆனது dA திசைக்கு இணையா இருக்கு. அந்த மின்புலமானது இந்த பரப்புகள் வழியா வெளிநோக்கி செல்லுது. இந்த பரப்புகளுக்கு செங்குத்தா போகுது. காரணம் என்னன்னா, இந்த நம்ம எடுத்துக்கிட்ட மின்னோட்டமானது இந்த கற்பனையான கோளக பரப்பின் மையத்துல எடுத்திருக்கோம். இப்ப இந்த dA சிறிய பரப்பின் வழியா இருக்கிற மின்பாயத்துக்கான சமன்பாடு நமக்கு தெரியும். E வெக்டர் டாட் dA வெக்டர். இப்ப இந்த கோளக பரப்பு முழுவதுக்குமான மின்பாயத்தை நம்ம பார்க்கலாம். அதுதான் phi E. இந்த கோளக பரப்பு, கற்பனையான கோளக பரப்பின் முழுவதுமா இருக்கிற மின்பாயத்துக்கான சமன்பாடு phi E is equal to integral closed integral into E vector dot dA vector. இது நம்ம மேலும் விரிவுபடுத்தி எழுதணும்னா E dot dA cos theta அப்படின்னு எழுதலாம். integral E dA cos theta அப்படின்னு எழுதலாம். இந்த இடத்த பாத்தீங்கன்னா இந்த dAவும் E வெக்டரும் ஒரே திசையில் இருக்கு. அப்ப θ is equal to 0 வரும். அப்ப θ is equal to 0 டிகிரி என்னும்போது cos 0 ஓட மதிப்பு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஆயிடும். அப்ப இந்த phi யோட மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா phi is equal to integral E dA அப்படின்னு வரும். இந்த E யோட மதிப்புன்றது இந்த மின்புலத்தோட மதிப்பு. இந்த கோளக பரப்புல இந்த மின்புலத்தோட மதிப்பு எல்லா இடத்துலயும் ஒரே மதிப்பா இருக்கும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளஸ் Q நேர் மின்னோட்டமானது எல்லா புள்ளிகளிலும், இந்த கோளக பரப்புல இருக்க எல்லா புள்ளிகளிலும் இருந்தும் சம தொலைவில் இருக்கு. அதாவது கோளத்தோட மையத்தில் இருக்கு. அப்ப இந்த மின்புலத்தின் மதிப்பு எல்லா புள்ளிகளிலும் ஒரே மதிப்பு மாறாம இருக்கிறதால இதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். E into closed integral dA. இந்த E யோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த மின்னோட்டத்திலிருந்து R தொலைவில் இருக்கிற ஒரு புள்ளியில மின்புலம் அதுதான் இங்க இருக்கு. ஸோ அப்ப இதனுடைய சமன்பாடு 1/4π epsilon naught Q/R². இந்த மின்னோட்டத்தின் மதிப்பு கேபிட்டல் Q, அந்த தொலைவு ஸ்மால் r. அதே மாதிரி இந்த dA ஆனது இந்த கோளக பரப்புல இருக்கிற ஒரு மிகச்சிறிய பரப்பு. இப்ப இந்த dA நம்ம இந்த மூடிய பரப்பு முழுவதுக்கும் நம்ம தொகையிட்டோம்னா, அதாவது இந்த கோளக பரப்பு முழுவதுக்கும் தொகையிட்டோம்னா இந்த கோளத்தோட நம்ம பரப்பு நமக்கு கிடைக்கும். அதாவது இந்த முழு பரப்புக்கான தொகையிடல் dA is equal to இந்த கோளத்தோட பரப்பு நமக்கு கிடைக்கும் 4πr². இதுதான் இந்த கோளத்தோட பரப்பு. இது ரெண்டுத்தையும் நம்ம இந்த சமன்பாட்டில் பிரதிட்டோம்னா இந்த பையோட மதிப்பு நம்ம எடுத்துக்கலாம். பை இஸ் equal to E யோட மதிப்பு 1/4π epsilon naught Q/R² into integral dA. இதுக்கு பேரா 4πr² எழுதலாம். 4πr² அப்படின்னு எழுதலாம். இதுல இந்த 4π கேன்சல் ஆயிடும். R² கேன்சல் ஆயிடும். மீதி இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா Q divided by epsilon naught தான் இருக்கும். Q divided by epsilon naught. இதுதான் வந்து காஸ் விதி. அதாவது phi is equal to Q divided by epsilon naught அப்படின்னு தான் காஸ் விதி. இந்த பைன்றது இந்த மூடப்பட்ட பரப்பின் வழியே இருக்கக்கூடிய மின்பாயத்தின் மதிப்பு.
இந்த Qன்றது இந்த மூடப்பட்ட பரப்பிற்குள்ள இருக்கிற மின்னோட்டத்தின் மதிப்பு, எப்சிலன் நாட்ன்றது வெற்றிடத்தின் விடுதிறன். அதாவது ஒரு மூடப்பட்ட பரப்பின் வழியே இருக்கிற மின்பாயத்தின் மதிப்பு அந்த பரப்புக்குள்ள இருக்கிற மின்னோட்டத்தின் மதிப்பை மட்டும் தான் சார்ந்திருக்கும். இப்ப நம்ம காஸ் விதியோட சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சீரான கோளக பரப்பை எடுத்துக்கிட்டோம். அந்த கோளக பரப்போட மையத்துல இந்த பிளஸ் கியூன்ற நேர்மின்னோட்டம் இருக்கிறத எடுத்து நம்ம இந்த காஸ் விதியை கண்டுபிடிச்சோம். இந்த சீரான இந்த கோளக பரப்பு தான் எடுத்துக்கணுமா அப்படின்னா கிடையாது. நம்ம எந்த வகையான பரப்புகளை எடுத்துக்கிட்டாலும் அந்த பரப்புகளுக்குள்ள இருக்கிற மின்னோட்டம் பிளஸ் கியூவா இருந்ததுன்னா அந்த பரப்பு ஒழுங்கற்ற வடிவமுடைய பரப்பா இருந்தாலும் சரி, ஒழுங்கான வடிவமுடைய பரப்பா இருந்தாலும் சரி, எந்த வகையான மூடப்பட்ட பரப்பா இருந்தாலும் அதுக்கான காஸ் விதியின் சமன்பாடு இதுதான். பை இஸ் ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட். காஸ் விதி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மூடப்பட்ட பரப்பின் வழியே இருக்கிற மின்பாயத்தின் மதிப்பு, அதாவது இன்டெகிரல் ஓவர் க்ளோஸ்டு ஏரியா E டாட் dA, இது எதுக்கு சமமா இருக்குன்னா அந்த மூடப்பட்ட பரப்புக்குள்ள இருக்கிற மின்னோட்ட பை வெற்றிடத்தின் விடுதிறன். இதுதான் வந்து காஸ் விதி. அதாவது Q உள் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மூடப்பட்ட பரப்புக்குள்ள இருக்கிற மின்னோட்டத்துடைய மதிப்பு அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு வடிவமுடைய ஒரு மூடப்பட்ட பரப்பா இருந்தாலும் அந்த பரப்பின் வழியே இருக்கிற மின்பாயத்தின் மதிப்பு அந்த பரப்புக்குள்ள இருக்கிற மின்னோட்டத்தின் மதிப்பு டிவைடட் பை வெற்றிடத்தின் விடுதிறன் மதிப்புக்கு சமமா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த பிளஸ் கியூ அப்படின்ற இந்த நேர்மின்னோட்டமானது ஏதேனும் ஒரு பரப்புக்கு உள்ள இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு சீரான கோளக பரப்புக்குள்ள இருக்கலாம், இல்ல ஏதேனும் ஒரு ஒழுங்கற்ற வடிவமுடைய ஒரு மூடப்பட்ட பரப்புக்குள்ள இருக்கலாம். எந்த வகையான பரப்பா இருந்தாலும் சரி, எந்த வகையான மூடப்பட்ட பரப்பா இருந்தாலும் சரி, இந்த பரப்பை A1 எடுத்துக்கலாம், இந்த பரப்பை A2 எடுத்துக்கலாம், இந்த மூடப்பட்ட பரப்பை A3 எடுத்துக்கலாம். எந்த பரப்புக்கு நம்ம மின்பாயத்தை கண்டுபிடிச்சாலும், எந்த பரப்பு நம்ம மின்பாயத்தை கண்டுபிடிச்சாலும் இந்த மூடப்பட்ட பரப்புகளின் வழியே இருக்கிற மின்பாயத்தின் மதிப்பு இந்த சமன்பாட்டுக்கு உட்படும். இந்த பிளஸ் கியூ மின்னோட்டத்தால வெளியேற மின்புல கோடுகளை பாருங்க. இந்த மின்புல கோடுகளின் எண்ணிக்கையானது எல்லாமே இந்த பரப்புகளின் வழியா தான் வெளியே போகுது. இப்ப அந்த பரப்புகளின் வழியே செல்லக்கூடிய மின்புல கோடுகளின் அளவு இந்த 3 பரப்புகளையும் ஒரே அளவா தான் இருக்கும். அதனால்தான் இது எப்படிப்பட்ட மூடிய பரப்பா இருந்தாலும் சரி, அந்த பரப்புக்குள்ள இருக்கிற மின்னோட்டத்தோட மதிப்பு தான் இந்த மின்பாயமானது சார்ந்திருக்கும். இந்த பரப்புகளோட வடிவத்தை சார்ந்து இந்த மொத்த மின்பாய மதிப்பு மாறாது. காஸ் விதியை பார்த்தோம். அடுத்தது காஸ் விதி ஒரு கலந்தாய்வு. அதாவது இந்த காஸ் விதியோடைய பண்புகளை இப்ப நம்ம பார்க்கலாம். இதுல ஒரு 6 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சமன்பாட்டுல ஏதேனும் ஒரு வடிவம் உள்ள ஒரு மூடிய பரப்பின் வழியே செல்லக்கூடிய மின்பாயம் அந்த பரப்புக்குள்ள இருக்கிற மின்னோட்டங்களை மட்டும்தான் சார்ந்திருக்கு. அப்ப காஸ் விதிப்படி ஒரு பரப்பின் வழியே இருக்கிற மின்பாயமானது அந்த பரப்புக்குள்ள இருக்கிற மின்னோட்டங்களை மட்டும்தான் சார்ந்திருக்கும். பரப்புக்கு வெளியே இருக்கிற மின்னோட்டங்களை இந்த காஸ் விதி சார்ந்திருக்காது. இந்த மின்பாயத்தின் மதிப்பு பரப்புக்கு வெளியே இருக்கிற மின்னோட்டங்களால பாதிப்படையாது. பரப்புக்குள்ள இருக்கிற மின்னோட்டங்கள் மட்டும்தான் இந்த மின்பாயத்துக்கு காரணமா இருக்கும். அது மட்டும் இல்ல, பரப்பு வந்து மூடிய பரப்பானது எந்த வடிவத்துல வேணாலும் இருக்கலாம். சீரான மூடிய பரப்பா இருக்கலாம், இல்ல ஒழுங்கற்ற வடிவமுடைய மூடிய பரப்பா இருக்கலாம். இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த மூடிய பரப்பின் வழியா இருக்கிற மின்பாயமானது பரப்புக்கு உள்ளே இருக்கிற மின்னோட்டங்களை மட்டும்தான் சார்ந்திருக்கும். பரப்புக்கு வெளியே இருக்கிற மின்னோட்டங்களை சார்ந்திருக்காது. அதே மாதிரி இந்த மூடிய பரப்போட வடிவத்தை பத்தியும் இங்க கவலை கிடையாது. அதே மாதிரி ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பாருங்க. இந்த மூடிய பரப்பின் வழியே இருக்கிற மொத்த மின்பாயமானது அந்த
பரப்புக்குள்ள இந்த மின் துகள்கள் இருக்கு இல்லையா, இந்த மின் துகள்கள் எங்க இருக்குதுன்றது கவலை கிடையாது. அந்த மின் துகள்கள் இப்ப கோளக பரப்பு எடுத்துக்கிட்டோம். கோளக பரப்புல மின்துகள் மையத்தில் இருக்குது. இந்த மின்துகள் மையத்தில் இல்லாம எங்கேயாவது ஒரு ஓரமா இருந்தாலும் இந்த பருப்பு முழுவதுக்கும் வெளி செல்லக்கூடிய மின்புல கோடுகளின் அளவு ஒரே அளவா தான் இருக்கும். அப்ப மொத்த மின்பாயமானது இந்த மின்துகள்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஒரே அளவா தான் இருக்கும். அதாவது மின்துகள்களின் அமைவிடத்தை சார்ந்து இந்த மொத்த மின்பாய மதிப்பு மாறாது. அதாவது மொத்த மின்பாய மதிப்பு அந்த பரப்புக்குள்ள இருக்கிற மின்துகள்களின் அமைவடித்தை சாராது. அந்த மின்துகள்கள் பரப்புக்குள்ள எங்க வேணாலும் இருக்கலாம், ஆனா அந்த இடத்தை பொறுத்து அந்த மின்பாய மதிப்பு மாறாது எல்லா இடத்துக்கும். இப்ப இந்த மூணாவது பாயிண்ட் பாருங்க. இந்த சமன்பாடு காஸ் விதியோட சமன்பாடு, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு மின்னோட்டத்தை ஒரு கோளக பரப்புடைய மையத்தில் எடுத்துக்கிட்டோம். கோளக பரப்புடைய மையத்தில் எடுத்துக்கிட்டோம். இந்த கோளக பரப்புன்றது ஒரு சீரான பரப்பு. இதை எடுத்துட்டு கண்டுபிடிச்சோம். இப்ப இந்த கோளக பரப்பு தான் எடுத்துக்கணும்னா அப்படி கிடையாது. இந்த மின்னோட்டத்துக்கு மட்டும் இல்லாம இன்னும் நிறைய மின்னோட்டங்கள், இல்ல மின்னோட்ட பரவல் தொடர்ச்சியா இருக்கும்போது, மின்னோட்டங்கள் தொடர்ச்சியா இருக்கும்போது நம்ம இந்த கற்பனையான காஸின் பரப்பை வேற வடிவத்தில் கூட எடுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு நீளமான கம்பி இருக்கிறதா எடுத்துக்கலாம். இந்த கம்பியில தொடர்ச்சியாக மின்னூட்டப்பட்டுள்ளது, அதாவது மின்னூட்ட பரவல் தொடர்ச்சியா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும்னா, இப்ப நம்ம காஸின் பரப்பை இந்த மாதிரி கோளக பரப்பா எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு நம்ம ஒரு உருளை வடிவ காஸின் பரப்பை எடுப்போம். இந்த மூடப்பட்ட பரப்பு வந்து ஒரு உருளை வடிவ பரப்பா இருக்கும். இதுதான் இப்ப நம்ம இந்த மூடப்பட்ட காஸின் பரப்பை எடுத்துக்குவோம். மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா, நம்ம எடுத்துக்கிற கற்பனையான காஸின் பரப்பு கோளக பரப்பு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மின்னோட்டங்களுடைய சமச்சீர் தன்மையை பொறுத்து, அந்த மின்னோட்டங்கள் எப்படி பரவி இருக்கு அப்படின்றத பொறுத்து எந்த வகையான மூடிய பரப்புகளையும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த மூடிய பரப்புகள் காஸின் பரப்புகளை நம்ம எடுத்துக்கலாம். நாலாவது பாயிண்ட் பாருங்க. இந்த ஈக்குவேஷன்ல இந்த இ வெக்டார் அப்படின்றது என்னன்னா, எந்த ஒரு புள்ளியில் நம்ம மின்புலம் கண்டுபிடிக்கிறோமோ அந்த இடத்துல இருக்கிற மின்புலத்தின் மொத்த மதிப்பு. உதாரணத்துக்கு இப்ப இந்த புள்ளியில இந்த மின்புலத்தை நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன். இந்த புள்ளியில இருக்க மின்புலத்தை எடுத்துக்கிறோம்னா, இந்த புள்ளியில மின்புலமானது இந்த பிளஸ் கியூ மின்னோட்டத்தால மட்டும்தான் உருவானதா இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெளியில இருக்கிற புள்ளியில கூட, வெளியில இருக்கிற மின்னோட்டம் கூட இந்த இடத்துல மின்புலத்தோட மதிப்பை உருவாக்கலாம். ஆனா இந்த ஈக்குவேஷன்ல இந்த பக்கம் பாருங்க, இந்த கியூ புல் அப்படின்றது இந்த உள்ள இருக்கிற மின்னோட்டங்களை மட்டும்தான் சார்ந்திருக்கு. இந்த இடத்துல இந்த காஸ் விதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த ஈயானது ஒரு ஜெனரலான ஒரு டேர்மா இருந்தாலும் இந்த இடத்துல காஸின் பரப்புக்கு மேல இருக்கிற மின்புலத்தோட மதிப்பு இந்த காஸின் பரப்புக்கு உள்ள அடங்கி இருக்கிற மின்னோட்டங்களை மட்டும்தான் சார்ந்திருக்குது. ஈன்றது ஜெனரலான ஒரு மின்புலமா இருந்தாலும், எல்லா மின்னோட்டங்களால உருவாகிற மின்புலத்தோடைய தொகுப்பின் மதிப்பு காட்டுறதா இருந்தாலும், இந்த காஸ் விதின்னு வரும்போது அந்த காஸின் பரப்புக்கு உள்ள இருக்கிற மின்னோட்டத்தை மட்டும்தான் இந்த மின்புலம் சார்ந்திருக்கும். இந்த காஸின் பரப்பு மின்னோட்டத்துக்கு நடுவுல வர மாதிரி எடுத்துக்க மாட்டோம். அதாவது காஸின் பரப்புக்கு மேல மின்னோட்டமோ இல்ல இந்த மின்னோட்டத்துக்கு ரொம்ப க்ளோஸா இந்த காஸின் பரப்பு வர மாதிரி எடுத்துக்க மாட்டோம். ஆனா இது மாதிரி ஒரு தொடர்ச்சியான மின்னோட்ட பரவல் அமைப்புக்கு இந்த மின்னோட்டங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இந்த காஸின் பரப்பு கடந்து செல்லும். ஏன் நம்ம மோஸ்ட்லி அந்த மின்னோட்டங்களுக்கு ரொம்ப பக்கத்துல இல்ல மின்னோட்டத்துக்கு மேலேயே இந்த காஸின் பரப்பு எடுத்துக்க மாட்டோம்னா, ரொம்ப பக்கத்துல இருக்கும்போது அந்த பரப்பு மேல இருக்க மின்புலத்தை நம்மளால தெளிவா வரையறை செய்ய முடியாது. இப்ப இது ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இந்த புள்ளி இருக்கு. இப்ப நம்ம மின்புலத்தை வரையறுக்கலாம். ஆனா அந்த புள்ளியானது இந்த மின்னோட்டத்தின் மேலேயே இருந்ததுன்னா இல்ல ரொம்ப நெருக்கமா இருந்ததுன்னா அந்த இடத்துல மின்புலத்தை தெளிவான வரையறை செய்ய முடியாது. அடுத்தது கடைசி பாயிண்ட், ஆறாவது பாயிண்ட். இந்த காஸ் விதியின் சமன்பாடு இன்டெகிரல் இ வெக்டார் டாட்
அடுத்து கடைசியா இந்த 6வது பாயிண்ட் பாருங்க. இது காஸ் விதியின் சமன்பாடு. இந்த காஸ் விதியில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த Q by epsilon naught மதிப்பு வச்சுக்கிட்டு மின்புலத்தோட மதிப்பை நம்ம கண்டுபிடிப்போம். எந்த ஒரு புள்ளியிலையும் மின்புலத்தோட மதிப்பை நம்ம தெளிவா வரையறுக்க முடியும். இந்த நம்ம ஏற்கனவே மின்புலத்தோட மதிப்பை கூலும் விசையில இருந்து பார்த்தோம். கூலும் விசை Fல இருந்து இந்த மின்புலத்தின் மதிப்பை நம்ம கொண்டு வந்தோம். அதாவது கூலும் விதியிலிருந்தும் நம்ம மின்புலத்தோட மதிப்பை வரையறை செஞ்சோம். இந்த காஸ் விதியிலிருந்தும் மின்புலத்தோட மதிப்பை வரையறை செய்யறோம். அதனால இந்த காஸ் விதியை கூலும் விதியோடைய இன்னொரு வடிவமா நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கூலும் விதியை நிலையாக இருக்கிற மின்துகள்களுக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்துவோம். ஆனா இந்த காஸ் விதியை நிலையாக உள்ள மின்துகள்கள் மட்டும் இல்லாம இயக்கத்தில் இருக்கிற மின்துகள்களுக்கும் இந்த காஸ் விதியை பயன்படுத்தலாம். இதனோட தொடர்ச்சியை அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.